ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம் சரணம். மகா பெரியவரிடம் சந்தேகம் கேட்கும் எண்ணத்துடன் வணங்கினாள் பெண்ணொருத்தி. என்ன விஷயம் என விசாரித்தார் சுவாமிகள். குடும்பத்தில் பிரச்சனை சுவாமி, அதெல்லாம் தீரணும்னு நிறைய ஸ்லோகம் சொல்றேன். எல்லாம் சொல்லி முடிச்சு சாப்பிட மதியம் 1 மணி ஆகிவிடும். இவ்வளவு ஸ்லோகம் சொல்லியும் என் பிரச்சனை தீரவில்லை. சுவாமிகள் தான் வழிகாட்டணும் என்றாள். அவளை கனிவுடன் பார்த்தார் சுவாமிகள். ஸ்லோகங்களை எப்போ எப்படி சொல்றேன்? என் வேலைகளை செஞ்சுண்டேதான் சொல்றேன். நிற்கிறப்போ, நடக்கிறப்போ, காய்கறி நறுக்கிறப்போ சொல்லிண்டே தான் இருக்கேன். கட்டாயம் அதற்கு பலனுண்டு. சஷ்டி கவசம், திருப்பாவை, விஷ்ணு சகஸ்ரநாமம், தேவாரம், திவ்ய பிரபந்தம் என எத்தனையோ ஸ்லோகங்கள் தமிழிலையும் இருக்கு, சமஸ்கிருதத்திலையும் இருக்கு. எல்லாம் விசேஷ பலன் தரக்கூடியவை. ஸ்லோகம் சொல்லிண்டே வேலை செய்யறதுங்கிறது நல்ல பழக்கம்தான் என்று சற்று நிறுத்திய சுவாமிகள் மேலே தொடர்ந்தார். இருந்தாலும் பெரிய அளவுல பலன் பெற ஒரு மன ஒற்றுமை, ஒருமைப்பாடும் அவசியம். சமைக்கணும்னா அடுப்பு பக்கத்துல தானே சமைக்க முடியும். காய்கறி நறுக்கணும்னா அருவாள்மனை காய்கறிகளை பக்கத்துல வச்சுக்கணும். குளிக்கணும்னா தண்ணீர் வாளி பக்கத்துல இருக்க வேண்டாமா? பகவான் எல்லா இடத்திலும் இருக்கிறது உண்மைதான். ஆனால் நம் மனம் எல்லா இடத்திலேயும் இருக்கிற பகவானை உணரக்கூடியதா இல்லையா? மனசுல பகவான் இல்லாம வெறுமனை ஸ்லோகத்தை முணுமுணுத்தால் முழு பலன் எப்படி கிடைக்கும்? அதனால உங்களோட இஷ்ட தெய்வத்தோட படத்தின் முன் விளக்கேற்றி வச்சு உட்கார்ந்து ஸ்லோகம் சொல்லி பாருங்கோ. வேற நினைவில்லாம ஸ்லோகம் சொல்லி பழகுங்கோ. காலையோ சாயந்தரமோ குறிப்பிட்ட நேரம் சொல்லுங்க. இதெல்லாம் மனம் ஒருமுகப்படத்தான். இப்படி சொன்னா பிரச்சனை படிப்படியாக குறையும். வரப்போகும் நாளெல்லாம் நல்லதாக அமையும் என்றார். எப்படி ஸ்லோகம் சொல்வது என்பதை அறிந்த பெண் மகா பெரியவரை வணங்கி விடை பெற்றாள். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம் சரணம்.